தான் செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயத்தூள், கடுகு, கடலைப்பருப்பு, 1 கப் தோசை மாவு. நம்ம தாளிச்சு மாவு கூட சேர்த்து தான் காரப்படியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு. முதல் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுத்து வடை சட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடாகட்டும். வடை சட்டி காஞ்சிருச்சு. அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை தூக்கி மாவுல கொட்டிக்கலாம். நல்லா கலக்கி கலக்கி. அடுத்து பணியாரங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடாகட்டும். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பணியாரங்கள் நல்லா காய்ச்சிருச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அடுத்து மாவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் மாவு. பணியாரம் ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். பணியாரத்தை திருப்பி போட்டாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பணியாரம் நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இது கூட நீங்க கார சட்னியா தேங்காய் சட்னியா சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ கார சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார சட்னி வச்சிட்டோம். வாங்க சாப்பிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படிடா இருக்கு? பாய் பாய். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.